Hey guys, this is me Priya. Welcome back to Priya's Bbook. Last video la 3 levels of business பத்தி பார்த்திருந்தோம். அத பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். பிளஸ் வீடியோல எண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு காரை இமேஜின் பண்ணிப்போம். அந்த கார் இன்ஜின்ல ஆயில் இருக்கா, இன்ஜின் ஹீட்டா இருக்கா, ஏசி ஒர்க் ஆகுதா, கேஸ் சிஸ்டம் ஸ்மூத்தா இருக்கா, இதெல்லாம் காருக்கு உள்ள இருக்க விஷயம். இதுதான் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதை நம்மளால 100% கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பிசினஸ்க்கு வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இன்டர்னல் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா, அதாவது இன்ஜின் சூப்பரா இருந்தா, எவ்வளவு பெரிய ரஃப்னஸா இருந்தாலும் ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம். இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர் வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்ன்றது பிசினஸோட தர்மா இல்லைன்னா மாரல் காம்பஸ் மாதிரி. இது வெறும் பேப்பர்ல எழுதி வைக்கிற ரூல்ஸ் கிடையாது. இது பிசினஸோட டெய்லி ஆக்டிவிட்டி, டிசிஷன் அண்ட் பிஹேவியரை வழி நடத்துற உண்மையான பிரின்சிபிள்ஸ். ஒரு நல்ல கம்பெனியோட வேல்யூ சிஸ்டம்ஸ் இந்த முக்கியமான பிரின்சிபிள்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அது என்னென்னா, என்ன ஆனாலும் கஸ்டமர் அண்ட் சப்ளையர்ஸை ஏமாற்றக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ப்ராஃபிட் முக்கியம்னு ப்ராடக்ட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும், வேலை செய்யற எம்ப்ளாயிஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு சேஃப் அண்ட் ஃபேர் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். பிஸ்னஸ்னால சொசைட்டிக்கோ என்வரான்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது. பிஸ்னஸோட இன்டர்னல் என்வரான்மெண்ட்ல வேல்யூ சிஸ்டம் தான் பேஸ். இதுதான் மற்ற எல்லா இன்டர்னல் ஃபேக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு கன்ஃபியூஷன் வந்தா நம்ம வேல்யூஸ்க்கு இது சரியானு யோசிச்சுதான் மேனேஜ்மெண்ட் முடிவெடுக்க முடியும். ஃபவுண்டர்ஸோட வேல்யூஸ் ஹையா இருந்தா எம்ப்ளாயிஸும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால மேனேஜ்மெண்ட் மேல ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். கூகுளோட வேல்யூ சிஸ்டம் என்னன்னா சைக்காலஜிக்கல் சேஃப்டி, அதாவது பயம் இல்லாத ஒர்க் என்விரான்மெண்ட். ஜூனியர்ஸ் கூட பயம் இல்லாம அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா யார் மேலேயும் பிளேம் பண்ணாம லேர்னிங்ஸா எடுத்துப்பாங்க. இதனாலதான் இவங்களோட கார்பரேட் கல்ச்சர் ஓப்பனா இருக்கு. எம்ப்ளாயிஸோட இனோவேஷன் பவர் ஹையா இருக்கு. செகண்ட் இன்டர்னல் ஃபேக்டர் விஷன், மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு கம்பெனியோட விஷன், மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது வெளியில இருக்க வேற யாருக்கும் எழுதுன ஒரு விஷயம் கிடையாது. அது கம்பெனிக்குள்ள இருக்க எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை வழி நடத்துற ஒரு இன்டர்னல் கம்பஸ். இது எப்படி கம்பெனிக்குள்ள ஒர்க் ஆகுது அப்படின்னா, கம்பெனிக்குள்ள இருக்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், டெக்ஸ் எல்லாரையுமே ஒரே டைரக்ஷன்ல ஓட வைக்குது. டைரக்ஷன் இல்லைன்னா எல்லாரோட ஒர்க்ஸும் கொலாப்ஸ் ஆயிடும். கம்பெனி கிட்ட இருக்க பட்ஜெட், மிஷினரி, அப்புறம் எம்ப்ளாயிஸோட டைம், எந்த வேலையை வாங்கணும்ன்றத இந்த கோல்ஸ் தான் முடிவு பண்ணுது. எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஏன் இந்த ஒர்க்கை டெய்லி செய்யறோன்ற அந்த இன்டர்னல் பர்பஸை கிளியரா புரிய வைக்குது. இந்த விஷன், மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை பேஜ் 6, 7 and 9 வீடியோஸ்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேர்ட் இன்டர்னல் ஃபேக்டர் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஒரு கம்பெனிக்குள்ள யார் எந்த சேர்ல உட்காரணும், அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு டிசைன் பண்ற மேப் தான் இது. இங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. அது யார் யாருக்கு பாஸ், யார் யாருக்கு ஒர்க்கர்னு முடிவு பண்றது. இதுதான் யார் யாருக்கு ஆன்சரபிள்னு டிசைட் பண்ணும். செகண்டா வேலையை பிரிக்கிறது, அதாவது யார் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்றது. சூப்பர் மார்க்கெட் உள்ள இருக்க ஸ்ட்ரக்சரல் மேப் பத்தி பார்ப்போம். டாப் லெவல்ல ஸ்டோர் மேனேஜர் இருப்பாங்க. இவங்களுக்கு அல்டிமேட் பவர் இருக்கும். இவங்க தான் கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹோல் ஸ்டோர் எக்ஸிகியூஷனுக்கும் ஹெட் இவங்க தான். மிடில் லெவல்ல ஃப்ளோர் சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்க டாப் லெவல்ல இருக்க மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதும் இவங்க தான். கிரவுண்ட் லெவல்ல கேஷியர் எடுத்துப்போம். இவங்க கஸ்டமரை டைரக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. மிடில் லெவல்ல இருக்க ஃப்ளோர் சூப்பர்வைசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் ரிசல்ட் அப்புறம் சேல்ஸ் இம்பாக்ட பத்தி கவலைப்படாம கம்பெனிக்குள்ள யார் பாஸ், யார் என்ன வேலை பார்க்கணும்ன்ற அந்த இன்டர்னல் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அதுதான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் ஒன் கார்பரேட் கல்ச்சர். கார்பரேட் கல்ச்சர்ன்றது கம்பெனியோட இன்டர்னல் டிஎன்ஏ. அது கம்பெனி வெளியில இருக்க கஸ்டமருக்கோ மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கோ அதை பத்தி தெரியாது. கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் அதை உணர முடியும். இதுல எக்ஸாக்டா ரெண்டு விஷயம் இருக்கு. அது பிலீவ்ஸ் அண்ட் மைண்ட் செட். ஒரு கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ற எம்ப்ளாயி, மேனேஜர், ஓனர் மனசுல வச்சிருக்க அந்த ஆட்டிடியூட் அண்ட் தாட்ஸ். தப்பு பண்ணா ஒத்துக்கணும், இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி வச்சிருக்க அந்த மைண்ட் செட். செகண்ட் ஒன் டெய்லி பிஹேவியர்.
அதாவது கம்பெனிக்குள்ள இருக்க பீப்புள் என்னென்ன பேசிக்கிறாங்க, அவங்க எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது. டென்ஷனான ஓனர் திட்டுறது, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்றது, லஞ்சுக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, எல்லாரும் ஒரே ஸ்லாங்ல பேசுறது, இது எல்லாமே தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா கார்பரேட் கல்ச்சர்ன்றது கம்பெனியோட வைப். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஒரு விதமான ஃபீல் வரும்ல. ஒரு சில வீட்டுல நுழைஞ்சா சைலண்டா டென்ஷனா இருப்பாங்க, ஒரு சில வீட்டுல நுழைஞ்சா ஜாலியா வெல்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனோடனே ஃபீல் பண்ற அந்த அட்மாஸ்பியர், கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றவங்களோட கேரக்டர், இது எல்லாமே தான் கார்பரேட் கல்ச்சர். ஃபிஃப்த் இன்டர்னல் ஃபேக்டர் ஹியூமன் ரிசோர்சஸ். ஒரு கம்பெனியோட பிசிக்கல் அசட்டான லேப்டாப், டேப்லெட், சேர், பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் தவிர உள்ள ஒர்க் பண்ற அந்த ஹியூமன் அசட்ஸ் தான் ஹெச்ஆர் ஃபேக்டர். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, கம்பெனிக்குள்ள வந்து ஒர்க் பண்ற பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், மேனேஜர், டைரக்டர் அண்ட் லீடர்ஸ், இவங்க எல்லாருமே தான் பிசிக்கல் ஹியூமன் பிரசன்ஸ். இவங்க மண்டக்குள்ள இருக்க அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட் இதெல்லாம் தான் அவங்களோட டேலண்ட். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி எடுத்துப்போம். அங்க 4 iOS டெவலப்பர்ஸ், 3 ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ், 2 டிசைனர், 1 ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த 10 பேரும் தான் ஹியூமன் அசெட்ஸ். இவங்க மண்டக்குள்ள இருக்க அந்த கோடிங் நாலேஜ், டிசைன் கிரியேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் டேலண்ட் அண்ட் ஸ்கில் அசெட். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கம்பெனில இருக்க கவுண்டர்ஸ், டேபிள்ஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸை தவிர கம்பெனில ஒர்க் பண்ற அந்த பீப்புள் பிளஸ் அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்கில்ஸ் தான் ஹியூமன் ரிசோர்ஸோட இன்டர்னல் ஃபேக்டர். சிக்ஸ்த் இன்டர்னல் ஃபேக்டர் பிசிக்கல் ரிசோர்ஸ். கம்பெனிக்குள்ள கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற திங்ஸ் தான் பிசிக்கல் ரிசோர்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல்ல இருக்கும். இங்க 2 திங்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்டு அசெட் அண்ட் வாக்கிங் இன்வென்டரி. ஃபிக்ஸ்டு அசெட்ன்றது பர்மனண்டா கம்பெனிக்குள்ள இருக்க பில்டிங்ஸ் அண்ட் மிஷினரிஸ். வாக்கிங் இன்வென்டரிஸ்ன்றது டெய்லி ஆப்ரேஷனல் யூஸ்க்கு யூஸ் ஆகிற திங்ஸ் லைக் ரா மெட்டீரியல்ஸ். டெய்லரிங் ஃபேக்டரி எக்ஸாம்பிளா பார்ப்போம். இங்க என்னென்ன பிசிக்கல் ரிசோர்ஸ் இருக்குன்னா, ஃபேக்டரி செட்டப்ல இருக்க பில்டிங்ஸ், ஆஃபீஸ் ரூம், ஸ்டோரேஜ் குடவுன்ஸ், ரோவா இருக்க இண்டஸ்ட்ரியல் ஷிவிங் மிஷின்ஸ், கிளாத் கட்டிங் டேபிள்ஸ், அயன் பாக்ஸஸ், button stitching tools, fabric rolls like cotton and denim threads, buttons, zippers, இது எல்லாமே பிசிக்கல் ரிசோர்ஸ்குள்ள தான் வரும். பிசிக்கல் ரிசோர்ஸ்ன்றது ஷார்ட்டா சொல்லணும்னா கம்பெனிக்குள்ள இடம், ரா மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ், டூல்ஸ், இந்த 4 தான் பிசிக்கல் ரிசோர்சஸ். இது கம்பெனி வெளில இருக்க மார்க்கெட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது பியூர்லி இன்டர்னல் அசெட். செவன்த் இன்டர்னல் ஃபேக்டர் டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸ். ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்யறதுக்கு இருக்க டெக்னாலஜிக்கல் அசெட்ஸ் தான் இது. இங்க 2 திங்ஸ் இருக்கு. ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் மிஷினரிஸ், அண்ட் அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இருக்க டெக்னிக்கல் நாலேஜ், டேட்டா அண்ட் சீக்ரெட்ஸ். போட்டோ ஸ்டுடியோவை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இங்க என்னென்ன டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஹார்ட்வேர் டூல்ஸ் லைக் ஹை அண்ட் டிஎஸ்எல்ஆர் கேமரா, எடிட்டிங்க்கு யூஸ் ஆகிற ஆப்பிள் ஐமேக் அண்ட் பிரிண்டிங் மிஷின்ஸ், இது எல்லாமே ஹார்ட்வேர் டூல்ஸ். சாஃப்ட்வேர் டூல்ஸ் லைக் அடோப் ஃபோட்டோஷாப், லைட் ரூம்ஸ் அண்ட் பில்டிங் சாஃப்ட்வேர், இது எல்லாமே சாஃப்ட்வேர் டூல்ஸ். டேட்டா அண்ட் டெக் சீக்ரெட்ஸ் லைக் கஸ்டம்ஸ், கலர் ப்ரீசெட்ஸ், டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் கிளைண்ட் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஹார்ட் டிரைவ்ஸ், இது எல்லாமே போட்டோ ஸ்டுடியோவோட டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸ். டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, கம்பெனிக்குள்ள வேலை செய்யறதுக்கு மேனேஜ்மெண்ட் செட் பண்ணி வைக்கிற ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சிஸ்டம், டெக்னிக்கல் டேட்டா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸ். இது பியூர்லி கம்பெனிக்குள்ள இருக்க இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. எய்த் இன்டர்னல் ஃபேக்டர் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். இதை நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கம்பெனிக்குள்ள அப்சல்யூட் கண்ட்ரோல்ல இருக்க இன்டர்னல் ஃபேக்டர் தான் இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். கவுண்டர்ஸ்லயும் பேங்க்லயும் ரெடியா எவ்வளவு மணி இருக்கு, எமர்ஜென்சிக்கு எவ்வளவு திரட்ட முடியும்ன்ற இந்த ஸ்ட்ரிக்ட் இன்டர்னல் மணி ஸ்டேட்டஸ் தான் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். ஒரு மார்க்கெட்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என்ன சேஞ்சஸ் நடந்தாலும், இந்த 8 ஃபேக்டர்ஸ் மட்டும் ஸ்ட்ரக்சரலா அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா எந்த ஒரு பிசினஸ் இன்ஜினும் கண்டினியூஸா சக்சஸ் ட்ராக்ல ஸ்மூத்தா ரன் ஆகும். ஓகே கைஸ், இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.